அப்ப நம்ம வேலைக்கோ இல்ல தொழிலுக்கோ அது நிமித்தமா போகணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா இப்போ எவ்வளவு எளிமையாக பிறந்தாலும் தன்னுடைய தொழில் மூலமாகவோ தன்னுடைய வேலை மூலமாகவோ அப்போ என்ன விஷயம் வேணா இருக்கட்டும், இந்த பாவகம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகம் சனிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே வந்து இவங்க இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய 10ஆம் பாவகம் சனியால பார்க்கப்படுதா, செவ்வாயால பார்க்கப்படுதா, குருவால பார்க்கப்படுதா? ஆண்கள் செய்தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னா, அதே போல பெண்கள், ஏன்னா இப்ப வந்து நிறைய சுய தொழில் புரியக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் லாஜிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய தொழில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்துல நம்ம எவ்வளவு மீதம் பண்றோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள் போக நம்ம எந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து அடிப்படையில சேவிங்ஸ் அப்படி, அதாவது நம்முடைய லாப நோக்கத்தை, நம்முடைய ஜாதகத்துல லாப பாவம் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவகம் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதோ இல்ல அந்த பாவகம் எப்படி செயல்படுகிறது, அந்த விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல வந்து செய்தொழில் அப்படிங்கிற விஷயமாகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய லாபமாகட்டும், இந்த 3 பாவகங்களும், அதாவது இந்த மாதிரி 3 விஷயங்கள், ஏன்னா பாவகத்தை பொறுத்தளவு உங்களோட செய்தொழிலுங்கிறது 10ஆம் பாவகம் வரும். 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை குறிக்கக்கூடிய பாவகம். இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம். அப்ப இந்த விஷயங்களை வந்து எப்படி நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவான கர்மகாரகன், அதாவது உங்களுடைய வேலையையோ இல்ல தொழிலையோ குறிக்கக்கூடிய பொதுவான கர்மகாரகன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். காலபுருஷ லக்னத்திற்கு 10ஆம் இடம் வந்து சனி பகவானுடைய கட்டுப்பாட்டுல வருது. இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் உங்களுடைய தொழில் நிர்ணயம், அது கூட சேர்ந்த கிரகம், அவங்கள பார்த்த கிரகம், இவங்க இந்த ரிலேட்டடா தான் நீங்க வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். அந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமும் அவங்களோட ஜாதக அமைப்பு தான். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேலை தொழில் இந்த விஷயங்களை தன்னுடைய கையகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் பொறுப்பாகிறார். இந்த மகர ராசியினுடைய தன்மை என்ன? இது ஒரு சரராசி, ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்ப நம்ம வேலைக்கோ இல்ல தொழிலுக்கோ அது நிமித்தமா போகணும் அப்படின்னா நம்ம நிச்சயமா அதற்காக மெனக்கெடணும், அதற்காக பாடுபடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த மகர ராசிங்கிற சரராசியை சனி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார். இந்த கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர ராசி. இது காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம், லாப ராசின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த லாப பாவகம் அதுதான் மூத்த சகோதர பாவகம். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் வெற்றி அடையக்கூடிய தன்மை எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்ப இந்த 11ஆம் பாவகம்ங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு லக்ஸரி லைஃப்ங்கிறது சாத்தியமாகுது. இப்போ எவ்வளவு எளிமையாக பிறந்தாலும் தன்னுடைய தொழில் மூலமாகவோ தன்னுடைய வேலை மூலமாகவோ உயர்ந்த நிறைய பேரை நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்கு இந்த 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய லக்ஸரி லைஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமா பரல்கள் வாங்குறதோ இல்ல அந்த பாவகம் வந்து வலுத்து இருக்கிறதோ தான் அவங்கள வந்து வாழ்க்கையில உயர்த்துது. அப்போ என்ன விஷயம் வேணா இருக்கட்டும், இந்த பாவகம் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகம் மிக சிறப்பான ஒரு நிலைமைக்கு சீக்கிரமே வந்துடும். அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாவகத்தை யார் கையில கொடுத்துருக்காங்க? சனி பகவான் கையில தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து ஸ்திர வீடுன்னு சொல்லப்படுது. ஸ்திரம்னா என்ன? இப்போ ஒரு பணம் இருக்குன்னா பணம், பொருளாதாரம், செல்வ வளம், வசதி, இது எல்லாமே இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பயுமே உங்க கூட உங்களுக்கு அப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு, இப்படி கொஞ்சம் சில பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க இல்லையா? இதுக்கு காரணம் இந்த 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய ஸ்திரபாவம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி இருந்தாதான் அவங்களால வந்து ஒரு தலைமுறை தாண்டிய சொத்துக்களை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த 2 பாவகங்களையுமே சனி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இவர் இந்த மனித குலத்துக்கு என்ன சொல்ல வர்றார்? இந்த மகர ராசியை பொறுத்தளவு நீங்க ஓடிட்டே
இருக்கணும், ஏன்னா அது சரராசிங்கிறதுனால. ஆனா கும்பராசியை பொறுத்தளவு இது ஒரு ஸ்திர ராசி. உங்ககிட்ட இருக்க பணம் உங்க கையில தங்கி இருக்கணும். அப்ப அதற்குண்டான வழிமுறைகளை நீங்க எப்பயுமே பண்ணணும். பொதுவாக இந்த மகர ராசியினுடைய தன்மையில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அங்க உச்சமடைகிறார். அப்ப செவ்வாய் உச்சமடையும் போது என்ன, உங்களோட ரத்தம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். நீங்க வந்து ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா அந்த வேலையில வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட வேற எந்த டைவர்ஷனும் இல்லாம வேலை செய்யணும். அப்படிங்கிறதுனாலதான் அங்க வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார். 10ஆம் வீடு அப்படிங்கிறது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, சூரியன்கிறது உங்களுடைய நிர்வாக திறமை, செவ்வாய்ங்கிறது உங்களுடைய வேகம். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய வேகம் தான் ரொம்ப முக்கியம். என்ன, நீங்க ஒரு ஆபீஸ்ல போறீங்க, ஒருத்தர் வந்து எதை எடுத்தாலுமே ரொம்ப சோம்பேறித்தனமா மெதுவா, ஒரு ஓனர் கூப்பிட்டா கூட வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பொறுமையா வருவார். இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவார் ஓனர், என்ன இவனை எப்படிதான் வேலைக்கு எடுத்தாங்க பாரு, நான் எப்ப கூப்பிட்டேன் இப்பதான் வர்றான், அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். ஆனா இதே வந்து ஒரு ஸ்பீடா ஒரு பையன் இருக்கான், ஓனர் வந்து அவங்க பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போறான்னா அவனுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 27 நட்சத்திரத்திலையும் இந்த சித்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சித்திர நட்சத்திரம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிலே துலா ராசிலே இருக்கும். இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரர் ஒரு ஓனர்கிட்ட போனாங்க அப்படின்னா ஓனர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் சில பேர் அந்த மாதிரி வேகம்லாம் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு சோம்பேறித்தனம்ங்கிறது வரக்கூடாது. அப்படிங்கிறதுனாலதான் அந்த சனியினுடைய வீட்டுல செவ்வாய்க்கு உச்சம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவா சனி மந்த கிரகம், மெதுவா போவார். ஆனா அவருடைய நிதானமும் பொறுமையும் எங்க தேவைப்படும், நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல இருக்க தொழிலை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை, கால அவகாசம், இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அந்த இடத்துல சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா அங்க உங்களோட ஸ்பீட் அப்படிங்கிறத பொறுத்துதான் நீங்க அங்க சஸ்டெயின் ஆகிறதோ, அங்க நிலையா இருந்து அடுத்து அந்த வேலையில கத்துக்கிட்டு உங்களுடைய ஒரு நல்ல முயற்சிகளை செஞ்சு அங்க வந்து உங்களுடைய பெயரை வந்து வாங்கக்கூடிய விஷயங்கள்ன்றது இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு செய்தொழில் பண்றீங்க, செய்தொழிலுங்கும் போது முதல் 6 மாதங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சோதனை காலமா இருக்கும். அந்த காலகட்டத்துல நீங்க உங்க தொழில செய்யக்கூடிய முயற்சிகளும் அதுல நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளும் தான் உங்களை முன்னேற்றம். அப்ப அந்த நேரத்துல சனியினுடைய பொறுமையும், அதே நேரத்துல இந்த வேலையை எப்படி எப்படிலாம் கொண்டு போனோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம இந்த ட்ரெண்டிங் எப்படி கொண்டு போனோம், இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வேகமா இருக்கணும். அங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே ஒன்னா கூட்டா சேர்ந்துதான் வேலை பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய செய்தொழில்னு சொல்லும் போது உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம காலபுருஷ லக்னத்திற்கு பேசணும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஜனன ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு இருக்கும். அந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவகம் ரொம்ப நல்லா இருக்கணும். எப்படிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ 10ஆம் பாவகம் உங்களுக்கு எந்த வீடா வேணா இருக்கட்டும், அந்த 10ல ஒரு கிரகம் இருக்கணும். அதனாலதான் அந்த பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க 10ல் ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன் பாவியேனும் இருக்கணும்னு சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் உட்காரக்கூடாதா அப்படின்னா, அந்த சுபகிரகம் உட்காரும் போது என்ன பண்ணும்னா உங்களை வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல தான் உட்கார வைக்கும், உங்களை வந்து தொழில் பண்ண வைக்காது. நீங்க வந்து ஒரு சோபிஸ்டிகேட்டடா இருக்கணும், சட்டை கலங்காம வேலை பார்க்கணும் அப்படின்னு இருப்பீங்க. நீங்க என்னவோ படிச்சது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சிருப்பீங்க, நீங்க போய் சட்டை கலையாம வேலை பார்க்க முடியுமா? ஆனா உங்க மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த அந்த இடத்துக்கு போகும்போது நீங்க பொருந்தி போக மாட்டீங்க. இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓனர் இறங்கி லேபரோட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடங்களுக்குலாம் போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, நான் ஓனர் வேலை பார்க்கறாருங்கிறதுனால நான் வரமாட்டேன், எனக்கு சட்டை கலைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. அந்த இடத்துல நீங்களும் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்ப அந்த இடங்கள்ல வந்து நம்ம பிரச்சனைக்குரியவங்களா மாறிடுவோம். அதனால அந்த 10ஆம் இடத்தில் ஒரு பாவியனும் இருக்கணும்னு சொன்னக்கூடிய விஷயத்துக்கு உண்டான அர்த்தங்கிறது இதுதான். அதே போல 10ஆம் இடம் 2 பக்கமும் வந்து அந்த அடுத்து, அதாவது இதற்கு அடுத்துள்ள பாவகங்களான 11ஆம் பாவமும் சரி, அதற்கு முந்தின பாவகமான 9ஆம் பாவமும் சரி, இங்க இருக்கக்கூடிய கிரகங்களால தான் அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய கிரகம், இந்த 10ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம்ங்கிறது எங்க இருக்கும், ஒண்ணு 4ஆம் பாவத்துல இருக்கலாம், இல்ல நம்ம செவ்வாய்க்கோ குருவுக்கோ வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சனிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து இவங்களுக்கெல்லாம் சிறப்பு பார்வைகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய 10ஆம் பாவகம் சனியால பார்க்கப்படுதா, செவ்வாயால பார்க்கப்படுதா, குருவால பார்க்கப்படுதா, இதுவும் உங்களுடைய தொழிலை நிர்மாணிப்பதுல பெரிய பங்கு வகிக்கும். அதே போல செவ்வாய் சனி சம்பந்தப்படும் போது கம்பல்சரி இவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஃபீல்டு செவ்வாய் சனி சேரும் போது நிச்சயமாக அந்த இன்ஜினியரிங்ல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிவிலும் இருக்குது. அதே நேரத்துல அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கிடெக்சரோ இல்ல இப்ப இருக்கிற நிறைய ஐடி ஜாப்ஸ் அவங்களோட ஜாதகங்களை நீங்க மேட்சிங் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பும் இருக்கும், ஒரு நேரங்கட்ட நேரத்துல வேலை செய்யறது. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டைமிங் அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஜாதகங்கள், இந்த ஜாதகக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு டைமிங்
ஃப்ரேம்குள்ள வரமாட்டாங்க இந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாம். அதனால நம்ம அவங்களுக்கு சொல்றோம். அப்போ உங்க ஜாதகத்துல தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா 10ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். அந்த அதிபதி ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்புல இருக்கணும். அவரை ஒரு சுபகிரகம் பார்க்கணும். 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். அதே நேரத்துல 11ஆம் பாவம் சொல்லக்கூடிய லாப பாவகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இப்போ பரல்கள்னு சொல்லக்கூடிய அஷ்டவர்க்க பரல்கள்ல ஒரு வீட்டுக்கும் ஒரு பரல் கொடுத்துருப்போம். இதுல 24 அல்லது 25 பரல்களுக்கு மேல இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாவே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த 10, 11 இந்த பாவகங்கள் வலுவா இருக்கணும் அப்படின்னா 10ஆம் பாவகத்துல 25 பரல்களுக்கு மேல இருக்கணும். 11ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தை விட அதிக பரல்களை பெற்றிருக்கணும். அப்பதான் நீங்க செய்தொழிலில் லாபத்தை வெளியில எடுக்க முடியும். அதே நேரத்துல விரய பாவம்னு சொல்லக்கூடிய 12ஆம் பாவம் வலுவிழந்து காணப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ 12ஆம் பாவத்துல 10, 11 விட பரல்கள் குறைவாக இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த தொழில்ல போடக்கூடிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற அவசர உலகத்துல ஜாதகத்தை கொடுத்து 10 நிமிஷத்துக்குள்ள பலன் வேணும்னு கேக்குறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நிறைய கணிதங்கள் இருக்கு. அந்த கணிதங்கள் மூலமா தான் எல்லாத்துக்குமே விடை காண முடியும். அதே போல நம்ம பாக்குற ஸ்டைலும் பாத்தீங்கன்னா இந்த 10, 11 தாண்டி சனி பகவான் எங்க இருக்காரு, அவருக்கு 10, 11ஆம் அதிபதிகள் எங்க இருக்காங்க, இந்த 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு, இதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துதான் உங்களுடைய தொழிலையும் லாபத்தையும் நிர்மாணிக்க முடியும். அதே போல அந்த லாப பாவம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவம் வீக்கா இருந்தா அதை எப்படி நம்ம பூஸ்ட் பண்ண முடியும், என்ன விஷயத்த பண்ணா நம்முடைய செய்தொழிலில் லாபத்தை பெற முடியும், என்ன சில ஐடியாக்கள் மூலமா பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பிசினஸ்ல நிறைய கேம் சேஞ்சஸ் நம்மளால பண்ண முடியும். அப்போ அந்த ஜாதகத்திற்கு உண்டான ஒரு கீ எங்க இருக்கு, அதுல எங்க அவங்க லாக் ஆகுறாங்க, எதனால பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப கிரக காரகத்துவம் நிறைய பேருக்கு தெரியுது. 12ஆம் இடத்துல ஒரு ராகு இருக்காங்கன்னா அந்த ராகு காரகத்துவ விஷயங்கள்ல இந்த ஜாதகர் நிறைய பணத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். அதே இடத்துல 12ஆம் இடத்துல ஒரு கேது இருக்காரு அப்படின்னா நீங்க ஆன்மீக வழியில நிறைய பணத்தை போட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க போய் கோயிலுக்கு போறதுலே மத்தவங்க செய்யறதுக்கும் இந்த கிரகங்கள் அங்க இருந்து அவங்க போய் பண்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா அரசு சார்ந்த வழிகளாகட்டும் தகப்பனாருக்காகட்டும் அதிக செலவு செய்வாங்க. சந்திரன் இருந்தா அம்மா ரிலேட்டடா செய்வாங்க. தன்னுடைய மனதிற்கு இஷ்டமான விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த விரய பாவம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விரயத்தை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களோட லாபத்தை நீங்க வெளியில எடுக்க முடியும். அப்போ இந்த ஜாதக அமைப்பை பொறுத்த அளவு இந்த 10ஆம் பாவகம் 11ஆம் பாவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல உங்களோட செய்தொழில் லாபம் அடைய வேண்டும் என்றால் இந்த 11ஆம் பாவத்துக்கு உண்டான சனி பகவான் அவரை நீங்க நல்லா எப்பயுமே சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷமாகட்டும், சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அனுமனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம், இந்த மாதிரி வரும்போது அந்த கடவுள்களை சென்று வழங்குங்கள். அதே நேரத்துல சனிக்கிழமை நீங்க உங்களுக்கு சனி திசையும் நடக்குது, அஷ்டம சனியும் நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க சனிக்கிழமைகள்ல போய் கம்பல்சரி வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம உபவாசம் இருக்கிறதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த செய்தொழிலில் மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இன்னொரு சீக்ரெட் சொல்றேன். ஆண்கள் செய்தொழிலில் மேன்மை அடையணும் அப்படின்னா கண்டிப்பா வியாழக்கிழமை ஒரு நேரமாவது உபவாசம் இருங்க. அதே போல பெண்கள், ஏன்னா இப்ப நிறைய சுய தொழில் புரியக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல உபவாசம் இருங்க. ஏன் இதை நம்ம ஜெண்டர் வைஸா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இதுலயும் ஒரு சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் இருக்கு. அப்போ நீங்க நான் சொன்ன இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களோட இந்த மந்தோட ஒரு டார்கெட்டையும் அடுத்த மந்தோட டார்கெட்டையும் பாருங்க கம்பல்சரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி அதுல நிறைய தீர்வுகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல உங்களுக்கு சுய ஜாதகம் பற்றி ஏதாவது தேவைப்படுது ஆலோசனை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.